சொல்லி இடைவெளியில் போடலாம். ஸோ அது முடியுது. அடுத்த நாள் காலையில் முடியுது. சரி, இதெல்லாம் முருதகாய்க்கு ஒன்றுமே தெரியாது, எஸ்தருக்கு எதுவுமே தெரியாது. காட் இஸ் அட் ஒர்க். சரி, நிறைய நேரத்தில் ஆண்டு செய்கிற காரியங்கள் நமக்கு தெரியறதில்ல. பட் ஹீ இஸ் டூ இஸ் ஒர்க். முருதகாயை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல் அழுதுச்சு அவன் மட்டும் படுத்துருப்பேன். ஆமாம், என்ன நடந்துச்சோ அவட்ட சொன்னோம். என்னது அவள் ஐயோ நாளைக்கு விருந்துக்கு வருவாங்களே, எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது அப்படின்னு அவங்க என்னோட இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டு செயல்பட்டு இருக்காது பாருங்க. இவங்க 2 பேர்த்திட்டையும் செயல்பட்டு இருக்குது, இவங்க 2 பேர்த்துக்கும் தெரியவே தெரியாது. அடுத்த நாள் காலையில் இவன் அவ்வளோ ஆர்வமாக இருந்தனால, எப்படியாச்சும் அவனை காலி பண்ண ஆர்வமாக இருந்தனால காலையில் வந்துட்டான். முதல்ல காலங்கத்தில் எத்தனையோ பிரதானிகள் இருப்பாங்க. இவருக்கு பிரதானிகளுக்கெல்லாம் மேலானவர். இவர் மெதுவாகவே வரலாம். பட் அன்னைக்கு முதல்ல வந்துட்டார். ராஜாவும் நைட்டு தூங்கலையா, காலையில் இதை எப்படியாச்சும் அவனுக்கு ஏதாச்சும் செய்யணுன்ற மைண்டில் இருக்கார். அவர் வெளியே வந்து கேட்குறாரு, யார் வந்திருக்கா சொல்கிறாங்க, ஆமான்னு வந்திருக்காரு. உடனே போயிட்டு இவர் போய் என்ன செய்கிறாரு, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீ பேசுகிறியா நான் பேசுகிறியான்ற வரி ராஜா ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு. அவன்கிட்ட கேட்குறாரு, ராஜா யாரையாச்சும் கணம் பண்ணணுன்னா அவனுக்கு என்ன செய்யலாம்? ஏதோ ஏதோ எனது புதிர் போகிற மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம். இது நான் நேற்று நைட்டு தூக்க வரல, அந்த புத்தகத்தை வாசிருந்தேன், இப்படி முருதகாயின்னு நம்ம இதில் இருக்கானே, அவன் வந்து எனக்கு இதில் நன்மை பண்ணியிருக்கான்ப்பா, ஆமாம் அவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தா இவன் கொஞ்சம் சுதாரிச்சிருப்பான். என்னடா அது அப்படின்னா இல்லை அப்படி எதையாச்சும் சொல்லியிருப்பான். ஆனால் இவர் யாருன்னு பேரை சொல்லாமல் ராஜா கணமன விரும்புகிறவங்களுக்கு என்ன செய்யலான்னு கேட்குறேன். கடவுள் அந்த அவனுடைய வார்த்தைகளை கூட கடவுளுடைய அந்த அனந்த ஞானத்தை பார்க்கலாம், அந்த சாவரின் சர்வ ஆளுகை நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தை உடனே உனக்குள்ள ஒரு உணர்வு வருது, யார் இவர் கணம் பண்ணுவார், இவர் கணம் பண்ணுற அளவுக்கு நல்லவன் யாரு, நான் தானே, என்னை தவிர யாரு தன்னை கணம் பண்ணுறது தாண்டே கேட்பாராட்டு. இவன் நினச்சிருப்பானா அந்த பசுல் போட்டதே எதுக்காக இருக்கும், என் பேரை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே யோசிச்சுட்டு ராஜ முடி தரிச்சு ராஜா மாதிரி குதிரையை உட்கார வச்சு ராஜ சிங்காசனம் இது பண்ணி யாராச்சும் ஒரு பிரதானியை கூப்பிட்டு, அதையும் பாரு, ஒரு பிரதானியை கூப்பிட்டு அவன் முன்னாடி சொல்லிகிட்டே போகணும், ராஜனால் கணம் பண்ணப்படுகிறவன் இப்படி தான் கணப்பட போடுவான்னு சொல்லி வீதிகளில் கூட்டிகிட்டு போகணும். அவன் சொன்னேன், ராஜா அப்படியா, ரொம்ப நல்ல ஐடியா இருக்குது, வேறு பிரதானியை நான் எங்கே போய் தேடுறது, இதை நீயே என்ன பண்ணு, முருதகாய் எங்கே இருப்பான் அவனுக்கு செஞ்சிடும். அவனுக்கு எப்படி ஒரு நிமிஷம் அவனுக்கு ஆட்டிட்டு இருக்கான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதை டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கான், இது குறைக்க முடியாது. அந்த இதெல்லாம் எடுத்துலாம் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அவன் சொன்ன மாதிரியே கடைசியில் அவருக்கு ராஜ முடி வச்சு ராஜ ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு ராஜா மாதிரி சிங்காத்தில் உட்காரு. முருதகாய்க்கு எப்படி இருந்திருப்பான், என்னடா நடக்குறீங்க. எனக்கு ஆமான்னு நினச்சா அவனை கொல்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான். இங்கே நின்றுட்டு இப்போ அவனை புகழ்ந்து வந்து பேசிட்டு இப்போ சொல்லிட்டு போகணும், ராஜாவனால் கணம் பண்ணுறோம் இப்படி தான் கணவன். அவன் மனசுக்குள்ளே எப்படி இருந்துச்சோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும்